ஸ்ரீலங்கால நான் பங்கமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே பண்ணிருக்க மாட்டீங்க. சுமார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு மொட்டை சாமியார் கிட்ட இங்கிலீஷ் கோர்ஸ் போனேன். அந்த கிளாஸ்ல அநேகமான தேவதைகள் இருந்தாங்க. இதெல்லாம் கவனிக்கிறத விட்டுவிட்டு என்னோட கோர்ஸ் சென்டருக்கு முன்னாடி ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சு. அந்த ஒரு கம்யூனிகேஷன்ல அழகான ஒரு தேவதை இருந்தாங்க. அந்த ஒரு தேவதையோட நான் கம்யூனிகேஷன் வச்சுக்கணும்னு நினைச்சேன். இதுல நீங்க நோட் பண்ணக்கூடிய முதல் பாயிண்ட், அந்த கேர்ள் சிங்ஹால கேர்ள் அண்ணாவும் தங்கச்சும் அந்த ஒரு கம்யூனிகேஷன் நடத்திட்டு வராங்க. இப்படி இருக்கும் போது அந்த கடைக்கு சம்பந்தமே இல்லாம போட்டோகாப்பி அடிக்க போறது, இப்படிப்பட்ட கம்யூனிகேஷன்ல கம்யூனிகேட் பண்றதுக்கு 3 மந்த்ஸா ட்ரை பண்ணி அவங்களும் எந்த வைபுக்கு செட் ஆகுனாங்க. எவ்ரிடே அவங்க என் கூட பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேர்ள் அண்ணாவும் நல்லா என் கூட பேசுவாங்க. இதுவழியா கோர்ஸ் முடிஞ்சு என்கிட்ட மொபைல் இருக்கல. சோ அதனால கம்யூனிகேஷன் அக்காவோட கம்யூனிகேட் பண்ண வழி இல்ல. சோ இதன் காரணமா ஒரு 4 மந்த்ஸ் வெயிட் பண்ணி சர்டிபிகேட் வாங்குற சாக்குல ப்ரப்போஸ் பண்ணுவோன்னு போனா அந்த அக்கா பிரெக்னென்ட்டா இருந்தா. நான் மனசை கல்லாக்கிட்டு எப்ப உங்களுக்கு வெட்டிங் ஆச்சுன்னு நான் கேட்டேன். வெட்டிங் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். யாரு மாப்பிள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ல அண்ணா அண்ணான்னு ஒருத்தர் இருந்தான். எவன் தான் இவளோட ஹஸ்பண்ட். சிங்களத்துல வந்து கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும் பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், அவங்க வெட்டிங் பண்றாங்களோ இல்ல லவ் பண்றாங்களோ அந்த கேர்ள நங்கின்னு தான் கூப்பிடுவாங்க, அந்த பாய ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த ஒரு விஷயம் தெரியாம 6 மாசமா ஒன் சைட் லவ் பண்ணி மனசுக்குள்ள ஒன் சைட் தாஜ்மஹாலே கட்டி வச்சிருந்தேன். அது ஒரு நொடியில